கோட் ரிலீஸ் இன்னும் 4 நாள் தாங்க இருக்குது. ஆடியோ லான்ச் இல்லை, பெரிய ப்ரொமோஷன் இல்லை, விஜய் யாரையும் மீட் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான இடங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லை. இதெல்லாம் தாண்டி இந்த படத்து மேலே பெரிய ஐப்பே இல்லை அப்படின்ட்டு படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் மீறி ஆரம்பத்திலிருந்து ஒரு விமர்சனம் இந்த படத்து மேலே வர விஷயம் என்னென்னா, யுவன் சங்கர் ராஜா வச்சு ஏமாத்துறாரு, செஞ்சிட்டாரு, அவர் அஜித்தோட ஆள், அவர் மங்காத்தாவுக்கு மட்டும்தான் பிரமாதமாக பண்ணுவார், கோட்டில் அப்படி ஏமாத்துறாரு. இதெல்லாம் தாண்டி இதுக்குள்ளே அனிருத் இருந்தால் எப்படி இருந்திருக்கும், தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. குறிப்பாக இந்த ப்ரெஷர் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, புதிய கீதை அப்படின்ற ஒரு படத்துக்கு பிறகு எவ்வளோ நாளுக்கு பிறகு கோட் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் விசில் போர்டு, சின்ன சின்ன கண்கள், ஸ்பார்க்கு, இந்த 3 பாட்டு எங்களுக்கு சரியே இல்லைங்க. பார்ட்டி சாங், அந்த பார்ட்டி சாங் இதெல்லாம் தாண்டி இந்த 4வது பாட்டு எப்படி இருக்கும்னு குறிப்பாக நாமளாக கூட பேசியிருந்தோம். அப்படி போடு மாதிரி இருக்கும். இதில் த்ரிஷா வர போகிறாங்க, ஒரு பெரிய ஐப்பு இருக்க போது, தேட்டரே கொண்டாட போகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். நேற்று தான் சொல்லியிருந்தாங்க மட்டை, அந்த பாட்டோடைய இது மட்டைன்னு. ஓகே, மட்டை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று மட்டையாக வருது, இன்னொன்று மட்டை பண்ணுறது. சரி, அதெல்லாம் உள்ளே போக வேணாம். மட்டன்னு ஒரு தலைப்பு லோக்கலாக வச்சுருக்காங்களேன்னு இப்போ தான் இந்த பாடல் வந்துடுச்சு. விவேக், பாடலாசிரியர் விவேக்குடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடன் சேர்ந்து இன்னும் ஒரு 3 பேர் பாடியிருக்காங்க. மொத்தம் 4 பேர். இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இந்த பாடலுடைய வரி, ஏன்னா விவேக் ஆலப்புறான் தமிழன், சிங்கப்பெண்ணே இதெல்லாம் தாண்டி இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கட்சி கொடுகைக்காக ஒரு கொள்கை பாடல் கூட பிரமாதமாக எழுதியிருந்தார். விவேக் ஒரு குறிப்பிட்டு ஒரு முக்கியமான பாடலாசிரியர் ஆகிட்டார். குறிப்பாக விஜய்க்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குட் புக்கில் இருக்கார். இப்போ இந்த பாட்டோடைய வரி எப்படி தொடங்குது? என்ன நட ஏறி வரான் ஜிலுக்கா, கண்ணதாசன் சொன்ன பொண்ணு கண்ணுக்குள்ளே இருக்கா, மட்டை 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 அப்படின்னு மட்டன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த பாடல் மீது இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னா, விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து விஜயோடைய பாடல் ஒவ்வொரு படத்துலையும் எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்போதுலேருந்து ஆரம்பிங்க. அப்படி போடலேருந்து ஒவ்வொரு பாடலும் அப்படி தெரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் எதிர்பார்த்தார்கள். இதில் அவருடைய பாடல் தெரிக்கிற மாதிரி இருக்குதோ இல்லையோ, முக்கியமான ஒரு விஷயத்துக்காக மெனக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியுதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்பார்க் பாடல் வந்தது இல்லை, அதில் டிஐஜிங் பண்ண விஜயை கொஞ்ச நேரம் காமிச்சிருந்தப்போ, என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, அவரை சப்பி போட்ட மூஞ்சி மாதிரி இருக்குது, சரியா இல்லை, என்ன அவரை காமெடி பண்ணுறீங்களா நீங்கன்னு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்தப்போ, டோட்டலாக அந்த டிஐஜிங் பண்ண எல்லா ஷார்ட்டையும் எல்லா சீனையும் மாற்றிருக்காங்க. அதை மாற்றிட்டோன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மட்டை சாங் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்ச நேரம் தான் விஜய் ஒரு 2 பேரை கூட டான்ஸ் ஆடுறாரு. அந்த டிஐஜிங் பண்ண விஜய் உண்மையிலேயே சூப்பராக இருக்காங்க. ஒரு நாளைய தீர்ப்பு ரசிகன் படத்தில் பார்த்த விஜய் மாதிரி இருக்காரு. அந்த ஆட்டம் எல்லாம் லுக்காக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த விஜயோடைய அந்த ஆடுறதை காமிச்சிருக்கலாமே அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் ஆரம்பத்துலேருந்து ஒரு அனிமேஷனில் போய்கிட்டே இருக்குது. அனிமேஷனில் என்ன போகுது? இதற்கு முன்னாடி விஜய் ஒவ்வொரு படத்துலையும் பண்ண மேனரிசம், ஒரு கில்லியில் கட்சி போடுவதாகட்டும், இந்த நட்டையை முறிக்கிறதாகட்டும், இப்படி பண்ணுறதாகட்டும், அப்புறம் துப்பாக்கியை பின்னாடி இருந்து லியோவில் சுடுறதாகட்டும், இப்படி அவருடைய ஒவ்வொரு மேனரிசத்தையும் அதை ஒரு கிராஃபிக்ஸாக அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் மீறி எனக்கு இந்த சாங்கை கேட்கும்போது ஒரே ஒரு டியூன் மட்டும் திரும்ப திரும்ப எனக்காக வருதுங்க. அது என்னதான் இருந்தாலும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஒரு ரசிகர்களுடைய சார்பாக இந்த டியூனை இன்னும் மறுபடியும் ஒரு 2-3 தடவை கேட்டு பார்க்கும்போது, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த டியூன் திரும்ப திரும்ப வரா மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு யுவன் சங்கர் ராஜாவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. உண்மையிலே ஓகே, இது முழு பாடலாக திரையில் பார்க்கும்போது கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்பு வேற விதமாக இருந்தது. நீங்கள் அப்படி போடு சாங்கு இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கூட, இப்போ சும்மா நீங்கள் ஒரு ரோட்டில் நின்று அந்த சாங்கை போடுங்களேன், ரோட்டில் போடுற 50 பேரில் 40 பேர் ஆடுவாங்க. இது உண்மை. அலமி பித்தான்னு ஒரு சாங்கு, அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிக்க முடியாதுங்க, வேற லெவல் அது. ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு எப்படியோ வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இது ஏன் யுவன் சங்கர் ராஜா எங்கே கோட்டை விட்டார் அப்படின்னு தான் தெரியல. ஓகே, அதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி முழு பிக் ஸ்க்ரீனில் இந்த பாடல் எந்த காட்சியோட கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து பார்க்கும்போது ஒரு கொண்டாட்டமான பாடலாக இருக்குமான்னு மேபி தெரியல. ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு விஜயோடைய பாட்டு வருதுன்னா, அந்த பாட்டு எவ்வளோ வைப்பாக இருக்கணும்.
அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கல்ச்சனா கல்பாதி தான் தொடர்ந்து அவங்க ஒரு ப்ரொடியூசர் தாண்டி விஜயோடைய பரம ரசிகைன்னு கூட சொல்லலாம். அத்தனை அப்டேட்டும் அவங்க தான் முதல்ல கொடுத்துக்கிட்டே வராங்க. இவங்க கூட நேற்று அந்த மட்ட சாங்க அவங்களுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருந்து இந்த 3 பாடல்கள் மீது, இதுக்கு முன்னாடி வந்த 3 பாடல்கள் மீது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனித்தனி விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த 3த்தையும் ஈடுகட்டுற மாதிரி இந்த பாடல் இருக்கும், இந்த மட்ட சாங் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மேபி பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பை அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்றது தான் இன்னும் பெரிய வருத்தமா இருக்குது. மறுபடியும் சொல்றது என்னன்னா, ஏன்னா இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க விஜயை அனிமேஷன்ல காமிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க, ரைட், எல்லாம் சரி, ஓகே. ஆனால் அந்த கொஞ்ச நேரம் ஆடுறாரு இல்லையா, அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அந்த காட்சி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே. இன்னும் விஜயோடைய மூவ்மெண்ட்ஸ், ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வேற விதமா போட்டு காமிச்சிருக்கலாம். அந்த காட்சிகள்லாம் இதுல இணைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம். இதற்கு முழுக்க காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து கோட் மீது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. அதே சமயம் ப்ரொமோஷன்லயும் பெரிய அளவு அவங்க ஈடுபடல. அது ஐப் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்காங்க, அதுவும் தேவை. குறிப்பா ஆடியோ லான்ச் இந்த படத்துக்கு இல்லை அப்படின் பொழுது இந்த 4th சிங்கிள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்தாங்க. அப்படி அந்த 4th சிங்கிள் வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் கடகடன்னு 1,00,000 பேர் பார்த்துட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது காரணம் என்னன்னா, திரும்பவும் தான் நீங்கள் இதுக்கு முந்தைய படங்கள், விஜயோடைய படங்கள் அது சரியாக போகலை, அப்புறம் சுமாரான படம், இதெல்லாம் எத்தனையோ படம் நீங்கள் எடுத்துக்கினா கூட, லிஸ்ட்டில் எடுத்துக்கினா கூட அந்த படங்களில் பாட்டு பெரிய ஹைலைட்டாக இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் லியோவில் கூட எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாங்களோ அந்த பாட்டு பெரிய அளவில் கை கொடுத்தது. கோட்டுக்கு என்ன ஆச்சு, யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன ஆச்சு, மறுபடியும் அனிருத் தான் இருந்திருந்தா அந்த இடத்த இன்னும் பயங்கரமாக ஃபில் பண்ணியிருப்பாரோ, இன்னும் கொண்டாட்டமாக மாற்றிருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக இந்த மட்ட சாங் திரும்ப சொல்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மட்ட சாங்கை கேட்கும்போது விசில் போடு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விசில் போடு வந்தப்போ என்னங்க விசில் போடு சாங் இருந்ததுன்னு, அதில் பார்த்தா பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் சின்ன கண்ணிலே அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மெலோடி, அந்த மெலோடி தேவை, ஒரு குடும்ப பாடல் இதெல்லாம் இருந்தது. இந்த ஸ்பார்க் பாடல் நல்லா இல்லைங்க, ஓரளவுக்கு இதுவாக இருந்தது. எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது, அது சரியில்லைங்க, அது டிஐஜிங் சரியில்லை அப்படின்னு சொன்னப்போ, இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த மட்டை ரசிகர்களை மட்டை பண்ணிடுன்னு பார்த்தா என்ன சொல்கிறது, மேபி ஓகே. அவங்கக்கிட்ட இருந்த ஒரு கடைசி ப்ரொமோஷன், இந்த ப்ரொமோஷனையும் அவங்க ஓகே பண்ணியாச்சு. இதுக்கு ஆதரவாகவும் எதிர்மறையான விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு விஜய் ரசிகர்கள் மத்தியில் இதை ஒரு திருப்தியான ஒரு விஷயம். அவங்க என்ன தான் கொண்டாடினாலும் உள்ளுக்குள்ள விஜயோடைய பாடல்கள் எத்தனையோ இருக்கும்பொழுது ஓகே. ஒருவேளை செப்டம்பர் 5 ஒரு பிக் ஸ்க்ரீனில் இந்த பாட்டு ஒரு தியேட்டரில் ஒரு தெரிக்கிற மாதிரி பாட்டாக, ஒரு ஓப்பனிங் சாங்காக கூட இது இருக்குமான்னு மேபி தெரியல. ஏன்னா விசில் போட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் சாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் படம் ஓடிட்டு அந்த பாட்டு கூட வரலாம் மேபி. அவ்வளோதான். மொத்தத்தில் 4 பாடல் தான் நினைக்கிறேன். இந்த 4 பாடல் இருக்கும்போது அப்போ என்னங்க விஜய் த்ரிஷா பாட்டு இல்லையா, த்ரிஷா இருக்காங்களா இல்லையா, இப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ரைட்டு. இந்த இருக்கிற இந்த கடைசி அப்டேட்டையும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் வர அப்டேட் எதையாவது ஏஐயில் விஜய் இருக்காரா, அப்புறம் மோகன் என்ன பண்ண போகிறார், அப்புறம் ஒருவேளை சிவகார்த்திகேயன், ஏன்னா ஒரு பிக் ஸ்டார் உள்ளே இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது சிவகார்த்திகேயனா, மோகன்லாலா, இந்த மாதிரி இருக்கிற இந்த 2-3-4 நாளில் ஏதாவது அப்டேட் விட்டால் தான் 4th சிங்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு நிச்சயமாக அப்படி தெரிக்கிற மாதிரியான ஒரு பாடலாக இல்லை. திரும்ப சொல்லும்போது அதை நல்லா உன்னிப்பாக கேட்டிங்கன்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா மாதிரியே தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி செப்டம்பர் 5 அந்த திரையில் அந்த காட்சியோடு வருகிற முழு பாடலை எப்படி ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள், அந்த கதையோடு சேர்ந்து வரும்பொழுது இந்த பாட்டு எப்படி அவங்க கூட கனெக்ட் ஆகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.